وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة أقوام أفئدتهم كأفئدة الطير صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த பகுதியில் நமது மஸ்ஜிதில் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது பெருவிழா இங்கே மிக சிறப்பாக உங்களின் புனிதமான வருகையால் சங்கை மிக்க நமது ராமநாதபுர ஜமாத்துல் உலமாவுடைய பாக்கியம் நிறைந்த தலைவர் ஹதரத் பெருந்தகை அவர்களின் சீர்மிகு தலைமையில் சங்கை மிக்க நமது இமாம்கள் வழிகாட்டுதலில் என்னுடைய அன்பு பிள்ளை மௌலவி ஹஜ்ஜு மௌலானா அவர்களின் சிறப்பான சீரிய சிந்தனையால் நடத்த வேண்டும் என்ற ஊக்கத்தால் உங்களுடைய ஒத்துழைப்போடு அல்லாஹ் இதை நடத்துகிறான். தொடர்ந்து நடைபெறச் செய்வானாக. நம்மை அதற்கு காரணமாக்குவானாக. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் முன்னால் வரலாம், சிரமம் இல்லை என்றால் விருப்பப்பட்டால் கொஞ்சம். இந்த இடைவெளி என்பது
மெசேஜை கொண்டு சேர்ப்பதிலே சில தடைகளை ஏற்படுத்தும். இருக்கிற பெரியவங்க இருக்கட்டும், கொஞ்சம் வயசுல சின்ன பிள்ளைங்க முன்னால வந்து அங்கிருந்து எழுந்திருச்சதற்கு எல்லாம் பெரிய கூலி கொடுப்பான், அதுல சந்தேகம் தான் இல்லை. நல்லா தௌபீக் செய்வானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். மிகப்பெரிய கவனம். ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும். அன்றைக்கும் இன்றைக்கும் உலகம் வாழும் காலம் வரையிலும் நாம் ஜொலிக்கணும், பிரகாசிக்க வேண்டும். எதன் வழியை எல்லாம் அல்லாஹ் நம்மை உயர்த்துவானோ அந்த வழிகளை ஒன்று விடாது இந்த உலகத்தில் சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. உங்களுடைய கவனம் மாத்திரம் இங்கே இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன பிரச்சனையில் நாம் இருக்கிறோம், அந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாழ்வை இங்கே நான் நினைவுபடுத்துவேன். நாம் வாழ்ந்து பாருங்கள். நான் சொல்வேன், நமது பிரச்சனை நாளையே காணாமல் போகும். நபி பெருமானார் சொன்ன வாழ்க்கை அத்தனையும் சத்தியம். அவர்கள் சுயமாக மனோ விருப்பத்திற்கு பேசியதே இல்லை. அவர்களின் நாவு உதிர்ந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுவின் உதிப்பு என்கிறான் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகிய வாழ்க்கை. நம்ம குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். என் மனைவி என்னோடு அன்பு காட்டணும். என் மனைவியோடு நான் சரியா இருக்கணும். என் பிள்ளைகள் எனக்கு துணை நிற்கணும், தோள் கொடுக்க வேண்டும். நாளைய தலைமுறை இந்த மண்ணில் திரும்பி பார்க்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய இருக்கிறது. பெருமாள் சொல்வார்கள், நீங்கள் எப்போதும் டென்ஷனாக வேண்டாம் என்றார்கள். பிரச்சனையில் 90 மடங்கு டென்ஷனால் ஏற்படுகிறது என்கிறார்கள். கோபப்படாதீர்கள் என்கிறார்கள். கோபம் பெரிய பாதிப்பு என்கிறார்கள். யாரை பாதிக்கும்? முதலில் உன்னை பாதிக்கும் என்றார்கள். பின்பு உறவை பாதிக்கும் என்றார்கள். பின்பு அந்த கோபத்தால் உன் கண்ணியத்தை நீ இழப்பாய் என்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. எத்தனை பேர்கள் கோபத்தால் உறவுகளை இழந்தார்கள், மனைவியை பிரித்தார்கள், சொந்தங்களை விட்டு தூரமானார்கள், அண்ணன் தம்பிக்கு இடையே விரிசல்கள். பின்பு அவர் கவலைப்படுவார், ஆஹா அந்த கோபத்தை தவிர்த்திருக்கலாமே. ஆரம்பமாகவே சொல்வார்கள், வாழ்க்கையில் கோபப்படாதீர்கள். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து கேட்டார் ஒருவர், ஔசினி அவு ஜிஸ்னி, ஔசினி அவு ஜிஸ்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அறிவுரை, ஆனால் ஒரே ஒரு அறிவுரை, சுருக்கமாக இருக்கட்டும், என் வாழ்க்கை தொடங்க வேண்டும். கேட்கிறது தெளிவு சஹாபிகள், எனக்கு ஒரு அறிவுரை தாருங்கள், சுருக்கமாக தாருங்கள். நீண்ட அறிவுரைகளை எல்லாம் எடுத்து வாழ்வதற்கு முன்பு ஒரே ஒரு அறிவுரை, ஔஜிஸ்னி என்கிறார், சுருக்கமாக தாருங்கள். வாழ்க்கையில் நான் மின்ன வேண்டும், விழுற வேண்டும், ஜொலிக்க வேண்டும். லா தக்தப், கோபப்படாமல் வாழ்ந்து விடு, நீ ஜொலிப்பாய் என்கிறார். நீ கோபத்தை விடு. அவர் மீண்டும் கேட்டார், மீண்டும் அதே பதில். மூன்றாவது கேட்டார், அதே பதில். கேள்வி 3 முறை, பதில் ஒரே ஒரு பதில். நீ கோபத்தை மாத்திரம் விட்டுவிடு, உன் குடும்பத்திலும் நீ சரியாகுவாய், வாழ்விலும் உயர்வாய். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். நம்முடைய மனைவிக்கு நல்ல கணவனாக நான் வாழ முடியாமல் போன இடம் எங்கே தெரியுமா? எங்கெல்லாம் நான் கோபப்பட்டேனோ அங்கெல்லாம் என் மனைவிக்கு நல்ல கணவனாக நான் வாழாமல் போனேன். எங்கெல்லாம் கோபப்பட்டேனோ அங்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தந்தையாக வாழாமல் போனேன். எங்கெல்லாம் கோபப்பட்டேனோ என் நண்பர்களுக்கு நான் ஒரு நல்ல நண்பனாக இல்லாமல் போனேன். பல பேர்களின் பகைவை, பல பேர்களின் மன உளைச்சலை என்னுடைய கோபத்தால் சந்தித்தேன் என்று உங்கள் வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அடையாளம் புரியும். அடுத்த கட்டம் என் பெருமான் ஈகோ ஃப்ரீமேன். அவர்கள் என்றைக்கும் தன்னும் வாழ்க்கையில் ஈகோ பார்க்கவில்லை. நான் யார் பேசுனதில்லை.
இன்றைக்கு பல பேர்களின் அழிவுக்கும், பல பேர்களின் அவமானத்திற்கும், பல பேர்களின் வளர்ச்சி இல்லாமல் போனதற்கும் ஈகோ தான் இன்றைக்கு பிரச்சனை. நிறைய குடும்பங்கள்ல நான் என்ன இறங்கி போறது, நிறைய ஜமாத்துகள் பிளவுபட்டது, ஈகோ தான் பிரச்சனை. பள்ளிவாசலில் 10 மெம்பர்கள், 10 நிர்வாகிகள், 10 பேர்களிலும் ஒவ்வொருவர்களுக்கும் ஈகோ. அவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது. ஈகோ என்பது பல பேர்களின் மிகப்பெரிய வளர்ச்சியை தடுத்தது. சமூகத்தின் அந்தஸ்துகளை இன்னும் சமூகத்தை தூரப்படுத்தியது. குடும்பத்தில் கூட ஈகோ பார்த்ததால் நல்ல குடும்பத்தில் நல்ல தலைவன் என்ற அங்கீகாரத்தை இழந்தோம். பெருமானாரை பற்றி வரலாற்று பெருமக்கள் ஈகோ வெரிமேன், நபி அவர்கள் ஈகோ இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் எப்பவும் பார்த்ததில்லை. சராசரி ஒருவராக தன்னை ஆக்கிக் கொள்வார்கள். நான் யார் என்று முகவரி சொல்ல வருகிற போதெல்லாம் நபி பெருமான் சொல்வார்கள், நான் பக்கர், இதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது என்பார்கள். இமாம் புகாரி பதிவு செய்தார், ஆனா செய்யது உறுதி ஆகம், மண்ணில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் தலைவர் என்றார்கள். இன்றைக்கு வாழும் சமுதாயத்திற்கு மாத்திரம் தன்னை தலைவர் என்று அடையாளப்படுத்தவில்லை. மண்ணிலே பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் என்று சொல்ல வருகிற போது அது அல்லாஹ்வின் அறிவிப்பு சொல்ல வேண்டும் சொல்வார்கள். சொல்லி முடித்து விட்டு மறக்காமல் சொன்ன வார்த்தை இமாம் புகாரி பதிவு செய்வார், லா ஃபக்ர், இதில் எந்த பெருமையும் இல்லை. நான் ரொம்ப என்ன பெரிய ஆளா நினைச்சுலாம் சொல்லல, அதுதான் சத்தியம் என்கிறார். உங்கள் பெருமையை நீங்கள் வெளிப்படுத்துகிற போது நீங்கள் அவமானப்படுகிறீர்கள், கண்ணியத்தை இழக்கிறீர்கள். நம்ம எல்லா இடத்திலும் உயர்வாக வாழ, அந்த உயர்வான வாழ்க்கையை எம்பெருமான் உலகத்தில் அழகாக போதிப்பார்கள். அடுத்து சொல்வார்கள், மற்றவர்களை மகிழ்வித்து வாழுங்கள், அல்லாஹ் உங்களை மகிழ்விப்பான் என்பார்கள். அல்லாஹ் தௌபீக் செய்வானா. நான் வாழ்ற வரைக்கும் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தினேன், நிறைய பேரால் அவர் குடும்பம் கூட சந்தோஷப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். என்னால் பல பேர் நிம்மதி பெற வேண்டும். ஹைருன் நாஸி மை யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் எல்லாம் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், மனிதர்களில் எல்லாம் சிறந்தவர்கள், அவரால் பல பேர் பயன் பெற வேண்டும். எனக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு பல பேருக்கு நான் பயனளிக்க வேண்டும். அவன் கொடுத்த பணம் பொருள் பல பேருக்கு நான் பயனளிக்க வேண்டும். அவன் கொடுத்த பதவி பல பேருக்கு பயனளிக்க வேண்டும். அவன் கொடுத்த ஆற்றலும் திறமையும் பல பேருக்கு நான் பயனளிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் நான் மாத்திரம் பயன்பெறுவதல்ல, என்னால் பல பேர் பயன்பெற வேண்டும். மற்றவர்களை மகிழ்வித்து வாழுங்கள். பத்ரு போர்க்களத்தின் அணிவகுப்பில் அண்ணல் எம்பெருமான் நின்று கொண்டிருப்பார்கள். கையில் ஒரு குச்சி வைத்து சப்பை சரி செய்து கொண்டிருக்கும் நேரம், நபித்தோழர்களில் ஒருவர் கொஞ்சம் சப்பில் முன்னேறி நின்றார். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையில் இருக்கும் குச்சியால் அவருடைய வயிற்றை லேசாக குத்துகிறார்கள். ஏன்? அந்த வயிறு முன்னால் நிற்கிறது, அணி சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் சப்புகளிலே நிறைய இது போன்ற சரிபார்க்கும் தன்மை குறைந்திருக்கிறது. சப்புகள் எப்போது சரியில்லையோ ஜமாத்திலும் சரியில்லாத நிலை ஏற்படும் என்கிறார்கள். சப்புகள் முன்பின் இருந்தால் ஜமாத்திலும் முன்பின் ஏற்படும். சப்புகளை நீங்கள் ஒழுங்கு காட்டவில்லை என்றால் ஒற்றுமையும் ஒழுங்கில்லாமல் போகும் என்றெல்லாம் எச்சரிக்கைகள் இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிவாசல்களில் சப்புகள் சரியாக முடியாத ஒரு காலம். சப்புகளை சரியாக்குவதும் இல்லை, அவங்கவங்க வந்து எங்கன வசதி அங்கே தக்பீர் கட்டும் காலத்தை சந்தித்திருக்கிறோம். மாற்றிக்கொள்ள வேண்டும். சப்புகளை சரி செய்கிறார்கள் போர்க்களத்தில். இஸ்லாம் சந்தித்த வரலாற்றின் மகத்துவம் நிறைந்த பத்ர் களத்தில் நபித்தோழர்களில் ஒருவர் கொஞ்சம் முன்னேறி நின்றார். கையிலே ஒரு குச்சியை வைத்து சரி செய்து கொண்டிருக்கிற சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியை வைத்து அவருடைய வயிற்றிலே லேசாக குத்திய போது அவர் சற்று கொஞ்சம் தன்னை பின்வாங்கி அண்ணலாருக்கு கட்டுப்படும் நோக்கத்தில் கொஞ்சம் இடுப்பை பின்னால் கொண்டு போய் விட்டு, அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, எனக்கு வலி ஏற்பட்டு விட்டது தாங்கள் குத்தியதால் என்றார். என்னை வேதனைப்படுத்தி விட்டீர்கள் என்கிறார். தாங்குமா நபியின் இதயம்?
யாரையும் வேதனைப்படுத்தி பார்த்ததில்லை, யாரையும் சஞ்சலப்படுத்தி பார்த்ததில்லை. பகை செய்தவர்களையும் பழிவாங்க துணித்தவர்களையும் பாசம் காட்டியவர்கள், பாசம் காட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள், பழிவாங்க துணித்தவர்கள் மீது பாசம் காட்டியவர்கள். இதுவா பில்லதி யா ஹஸன் வைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கான்னஹு வலியுன் ஹமீம். உனக்கு எதிரியாக இருப்பவர்களிடத்திலும் உனக்கு தீங்கு செய்பவர்களுக்கு கூட நல்லதை செய் என்றான் அல்லாஹ். இதுவா பில்லதி யா ஹஸன், தீங்கு செய்பவருக்கு நல்லதை செய். வைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா, யார் உன்னோடு விரோதம் காட்டுவாரோ, உன்னிடத்தில் எதிர்ப்பை காட்டுவாரோ, அவரும் கான்னகு வலியுன் ஹமீம், உற்ற நண்பனாக மாறுவான் என்றான் அல்லாஹ். எதிரியை கூட நண்பனாக்குவதற்கு வழி சொன்னது இஸ்லாம், திருக்குர்ஆன். வாழ்ந்து காட்டியவர்கள் உத்தம நபிகள். இன்றைக்கு நிறைய பேர்களை எதிரியாக்கி கொண்டோம். இன்னைக்கு நமக்குள்ள நிம்மதி போனதெல்லாம் நிறைய பேர்களை எதிரியாக்கி கொண்டோம். சில பேர் பல பேர்களோடு சேர்ந்து இருப்பதில்லை, பேசுவதில்லை. நீங்க ஒரு பேசாம இல்லாம எல்லாரும் எல்லாத்தையும் சரியா நடக்கிறீர்களா என்று எழுப்பினால் பல பேர் இன்றைக்கு அதில் மாற்றமாக இருப்பார்கள், வேறு அணியில் இருப்பார்கள். ஒன்று என் உறவில் பேசாமல் இருப்பேன், என் அண்ணனோடு பேச்சு இல்லை, பெத்த தாயோடு பேச்சு இல்லை, மனைவியோடு பேசி 25 வருஷம் ஆகிறது. இப்படி பல பேர்களின் வாழ்க்கையில் இத்தனை பின்னல்கள் இருக்கிறது. சர்க்காரி ஆலமின் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்ன வார்த்தை வைதல்லதி பைனகு வைதல்லதி பைனஹு வ பைனக அதாவா கான்னஹு வலியுன் ஹமீம். யாரோடு உங்களுக்கு விரோதம் இருக்குமோ அவர் கூட உற்ற நேசனாகுவான். தீங்கு செய்யும் போதும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. யாரையும் காயப்படுத்தி கண்டதே இல்லை, சங்கடப்படுத்திய வாழ்க்கையே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், என்னை வேதனைப்படுத்தி விட்டீர்கள் தாங்கள் குத்திய போது என்கிறார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்குமா அந்த இதயம்? என்னப்பா உண்மையிலே நான் வேதனைப்படுத்துற நோக்கம் இல்லை, படுத்திருப்பேன் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய், நானும் திரும்ப அதுபோல் தாங்கள் சொன்னதை போல் ஏற்கனவே இந்த தீமைக்கு தீமை செய்ய வேண்டும், நீங்கள் சொன்னதை போல் நான் செய்ய வேண்டும், என் கையிலே குச்சியை தாருங்கள், உங்கள் வயிற்றில் நான் குத்த வேண்டும் என்றார். சபை அமைதியாக போர்க்களம். இன்னும் சற்று நேரத்தில் எதிரிகளை சந்திக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனைகளில் ஒன்றாக இருந்த பத்ருக்களம், உலகம் உள்ளவரையும் நினைத்து பார்க்கும் இடத்தில் இருக்கிற பத்ரீகளை ஞாபகப்படுத்த வேண்டிய களம். அந்த பெருமக்களின் திருநாமங்களை நீங்கள் உச்சரித்தாலும் அல்லாஹ் உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளித்த போது அந்த பெருமக்களின் பத்ர் சஹாபாக்களின் பேர்வார்த்தைகளை சொன்ன போது கொந்தளிப்பு அடங்கிய வரலாறுகளை நமது மார்க்கத்தின் இமாம்களும் விற்பனர்களும் பதிவு செய்து காட்டுவார்கள். உலகம் உள்ளவரையிலும் சமூகத்தில் மகத்தான இடத்தை பிடித்தவர்கள் பத்ர் சஹாபாக்கள். அந்த பத்ர் வரிசையில் நிற்கிறவரின் பேச்சு இப்படி இருக்கும், நான் திரும்பவும் உங்களை குத்த வேண்டும் என்கிறார். அண்ணலார் குச்சியை கையில கொடுக்கிறார். எதிரிகள் ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாங்க போருக்கு. இங்கே இப்படி ஒரு போர் நடக்கிறது. குச்சியை கொடுக்கிறார்கள். அவர் வாங்கி கொண்டார். இதோ குத்த போகிறேன் என்கிறார். அண்ணலார் முன் வருகிறார்கள். ஓ நாயகமே, தாங்கள் குத்திய போது என்னுடைய சட்டைக்குள்ளால் அது குத்தப்பட்டிருக்கிறது, தாங்கள் உடலிலே சட்டை இருக்கிறது, பெருமேனியில் தான் நான் குத்த வேண்டும் என்கிறார். வல்லல் நபி சட்டையையும் கூட கலட்ட முனைகிறார். அப்போதும் கூட அவர் மனம் மாறவில்லை. அனுமதி பெருமானார் அல்லவா என்று அவர் விடவில்லை. பெருமானாரை சட்டையை கலட்ட வைக்கிறார். அண்ணலார் சட்டையை கலட்டிய போது அவர் தன்னுடைய கையிலே இருந்த குச்சியை தூக்கி வீசிவிட்டு அண்ணலாரை கட்டித் தழுவி அவர்களின் புனிதமான நபித்துவம் பதிந்திருக்கிற காத்தமுன் நுபுவா நபித்துவத்தின் முத்திரையில் முத்தம் கொடுத்தார். மாறி மாறி கொடுத்தார். தன் உடலை ரசூலுடைய உடலோடு சேர்த்துக் கொண்டார். அண்ணலாரின் திறந்த மேனியில் தன் திறந்த மேனியை வைத்து அப்படியே இணைத்துக் கொண்டு அழுது அழுது கண்ணீர் வடித்துக் கொள்கிறார். அண்ணலாரின் தசையின் மீது எம்பெருமான் கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள், எதற்காக இந்த வேலை, இந்த காரியம் என்றார்கள். அவர் சொன்னார், தாங்களுக்கு தெரியும், இப்போ போர்க்களத்தை சந்திக்க போகிறோம், இதோ போர்க்களத்தை சந்திக்க போகிறோம் யார் ரசூலல்லாஹ், தாங்களுக்கு தெரியும், இதோ போர்க்களம், நாளைய தினம் நான் மண்ணில் இருப்பேனா அல்லது மண்ணுக்கு கீழ் இருப்பேனா எனக்கு தெரியாது, ஓரளவு நான் புரிகிறேன், நான் இதிலே ஷஹீதாகிவிட்டால் தங்களை விட்டு பிரிய போகிறேன், மண்ணறைக்கு செல்ல போகிறேன்,
எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய உடல் மண்ணறைக்கு போவதற்கு முன்பு என் உடலினுடைய பரக்கத் தங்களின் மேனியில் என் மேனி பட வேண்டும், பட்ட மேனி மண்ணுக்கு போக வேண்டும், மண்ணும் என்னை கண்டு பயப்படும் என்றார். என் மேனி தங்கள் மேனியில் பட வேண்டும், இதுதான் என் கடைசி வாழ்க்கையின் லட்சியம். எப்படி மனிதர்களை மனித தோழர்களில் புனிதமான சாபிகளை வியந்து போகிற வார்த்தை அவர் சொன்னார். இந்த களம் ஒரு கால் எனக்கு முடிவை தருமையானால் நான் ஷஹீதாகுவேன் என்றால், ஷஹீதானாலே அந்தஸ்துக்குரியவர்கள் அவங்க ஹயாத்தோடு மண்ணறையில் இருக்கிறார்கள் என்று என் பெருமான் சொல்வார்கள். திருக்குரான் சொல்லும், வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தன் பல் அஹ்யாவுன், அல்லாஹ்வினுடைய புனித போர்க்களத்தில் மரணமடைந்தவர்களை மௌத்தாகி போனார்கள் என்று நீங்கள் சொல்லலாமா, நினைக்கலாமா? நினைக்க கூட செய்யாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் புனித போர்க்களத்தில் மரணித்தவர்களை மரணித்து போய்விட்டார்கள் என்று நினைப்பது கூட கூடாது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு மட்டுமா இருக்கிறார்கள், உணவும் கொடுக்கப்படுகிறார்கள் என்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அருளுக்குரியவர்கள் என்று திருக்குரான் சொல்லி இருக்க அவர் சொன்னார், என் கடைசி வாழ்க்கை, என் கடைசி நேரம் மன்னரையும் என்னை கண்டு பயப்பட வேண்டும். அதற்கான ஒரு தீர்வை தங்கள் உடல் என் உடலோடு இணைய வேண்டும். அதுதான் என் லட்சியம். அது நடந்துவிட்டது நாயகமே என்றார். எப்படிப்பட்ட மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள். சையதுனா சவாதி இப்னு ஹஸியா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாமனிதர், அண்ணலாரை முத்தமிடும் பாக்கியம் பெற்ற மனிதர், அவர்களின் உடலை தன் உடலோடு சேர்த்துக் கொண்ட சவாதி இப்னு ஹஸியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், இங்கே நான் ஒன்றை உங்களை நோக்கி கேட்பேன். நபிக்கு தெரியாதா? நபி அவருடைய மேனியிலே வயிற்றிலே அவரை குத்திய போது காயப்படவில்லை, அவருக்கு வலியெல்லாம் வந்திருக்காது. வலி வருவதை போல நபி குத்துவார்கள், வலி வந்திருக்காது. தன் சாபி பொய் சொல்கிறார் என்று நபி பேசியதில்லை, வலி இல்லை. அப்படியானால் அவுஜாலத்தனி, என்னை வலியாக்கி விட்டீர்கள், வேதனை தந்து விட்டீர்கள் என்று சொன்னாரே, ஏன் என்று நபிக்கு தெரியாதா? ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நபிக்கு தெரியாதா? நபிக்கு தெரியும். இவர் இப்போது கடைசியாக நம் உடலை அவர் உடலோடு இணைக்க துடிக்கிறார். அந்த ஆசை அவர் வாழ்வெல்லாம் உறைந்திருக்கிறது, ரத்தமெல்லாம் அது கலந்திருக்கிறது. என் தோழரின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணலார் எல்லாம் தெரிந்தே தன் சட்டையை கலட்டி காட்டினார். அடுத்தவரை மகிழ்விப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று ஏன் கேட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மன்னரை போகும் காலம் வரையிலும் மனித உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அண்ணலார் அவர் வார்த்தை என்ன, அவர் ஏன் என்னை முத்தமிட்டார், ஏன் என் மீது கம்பை தூக்கி குத்த நினைத்தார் என்பதை சமூகம் உணர வேண்டும். எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களை வார்த்தெடுத்து விட்டோம் என்று இந்த மனித உலகம் புரிய வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறார்கள். மொத்தத்தில் அண்ணலாருக்கு தெரியும், தெரிந்தும் நான் ஒன்னெல்லாம் காயப்படுத்தல. நபி சொல்லிட்டா உலகமே ஏற்றுக்கணும். ஒரு வார்த்தை, நான் உன்னை காயப்படுத்தல, உலகமே ஏற்றுக்கணும். ஏன் காயப்படுத்தாமல் காயப்படுத்தி விட்டதாக சொன்னார் என்று கேட்டால் அத்தனை பேரும் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார்கள். உள்ள உணர்வுக்கு மதிப்பளிக்கிறார்கள் உத்தம நபிகள். அவர் ஆசைப்படுகிறார், அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் பாடம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையில் அவரவருக்கு நம்மால் என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். யாரும் பார்க்காமல் பாதுகாக்கப்பட்ட வல்லல் நபியின் பொது மேனியை, இந்த புனித மேனியை பொது மேனி பொது இடத்திலும் திறந்து காட்டினார்கள் என்றால் அந்த தோழரினுடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு என் பெருமான் எவ்வளவு அழகான வாழ்க்கையை பாடம் படித்து தருகிறார்கள். வாழ்க்கை நெடுகிலும் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கான அழகான வழிகாட்டுதல். கோபப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், ஈகோ பார்க்காதீர்கள். அடுத்த கட்டத்திற்கு வரும்போது மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். ஒவ்வொருவர்களையும் சந்தோஷப்படுத்துவதில் நபி பெருமானுக்கு இத்தனை பெரிய ஆசை. ஒவ்வொருவர்களின் கருத்துக்கும் மதிப்பளியுங்கள் என்றார்கள். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி. யாராவது பேசுறா காது கொடுத்து கூட பல பேர் கேட்பதில்லை. யாராவது தன் கஷ்டத்தை சொன்னா கொஞ்சமும் கண்டுகொள்ளல.
நான் சொல்வேன், நாம் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு, நமது வாழ்வில் நிம்மதி, பொருளாதாரத்தில் பரக்கத், அத்தனைக்கும் நபியின் வாழ்வை நீங்கள் ஏற்கிற போதெல்லாம் 1000 பேர்களின் நல்ல துஆ, அந்த துஆ நம்மை வாழ வைத்து விடும். எத்தனையோ அழிந்து போகிறவர்களுக்கு அவர்கள் செய்த நல்ல சேவைக்கு கிடைத்த துஆ அவர்களின் ஹயாத்தையும் கூட நீளமாக்கி தந்த வரலாறுகளை நம்முடைய சரித்திரங்கள் ஏடுகளில் பக்கங்களாக நிரப்பி இருக்கிறது. மதிப்பளியுங்கள் என்கிறார்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் நன்கு புதிய நபி பெருமானார் பெரும் மீலாது விழா இது. பெருமானார் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை, இந்த சமூகத்தை வாழ விரும்பிய அந்த வாழ்க்கை, நான் இங்கே அல்லாஹ் என்னை பேச வைக்கும் நேரம் வரையிலும் பேசுவேன். இதை நாங்கள் பேசிவிட்டோம், முடித்து விட்டோம் என்று எங்கேயும் சொல்வதில்லை, என்றைக்கும் சொல்வதில்லை, யாராலும் சொல்ல முடியாது. இது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகம் உள்ள வரையிலும். அல்லாஹ் எத்தனை நிமிடங்கள் இங்கே பேச வைப்பானோ, அவன் எத்தனை நிமிடங்கள் நமது நாவில் நின்று பேசுவானோ, அத்தனை நிமிடங்கள் இந்த உரை நடக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிமிடங்கள் என்று நான் சொல்லவில்லை, ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் சிகிச்சையாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு உங்களை மாற்ற வேண்டும். நாளைய நமது வாழ்க்கையில் வல்லல் நபிகளை முன்னிறுத்துகிற போது நாம் மின்னுகிறோம், நாம் உயர்கிறோம். நபியை பிரிஞ்சு வாழ்க்கையில சுகம் இல்லை, நபியை பிரிந்து யாரை பின்பற்றியும் வெற்றி இல்லை. நான் இளைய சமுதாயத்திற்கு சொல்வேன், நீங்கள் போகிற போக்கை கொஞ்சம் மாற்றுங்கள், நபியை பாருங்கள், அவர்கள் அழகிய முன்மாதிரி, அந்த முன்மாதிரியை வாழ்க்கையாக்குங்கள். உங்களின் வாழ்க்கையின் பசுமையான இடங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நின்று பேசிய மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இங்கே ஒரு அழகான செய்தி சொல்வார்கள், கொஞ்சம் மற்றவர்களின் பேச்சுக்கு மதிப்பளியுங்கள் என்றார். மற்றவருடைய பேச்சுக்கு மனைவிட்ட கூட கொஞ்ச நேரம் பேசுங்கள் என்றார். உங்கள் மனைவியை பேச சொல்லி கேளுங்கள் என்றார். அல்லாஹ் நமக்கு தௌபீ செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் மனைவி பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க, இங்கே இவரு படுக்கிறார், அடுத்து புள்ள படுக்கிறாங்க, பக்கத்தில் படுத்து கூட மனைவிட்ட கணவன் பேசுறது இல்லை, அந்த அம்மா இவர்கிட்ட பேசுறது இல்லை. என்னுடைய தாய்மார்கள் நிரம்ப இருப்பார்கள். அதே போல பிள்ளையும் யார்ட்டையும் பேசுறது இல்லை. 3 பேர் கையிலையும் 3 செல்போன், 3 பேரும் 3 தளத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த தளங்களில் அவர்கள் பார்த்து விட்டு அப்படியே மூடு வச்சுட்டு படுத்துறாங்க. ராத்திரி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முந்தி வந்தாலும் மனைவியோடு கணவனோ கணவனோடு மனைவியோ பேசுவதற்கோ, ஒருவர் மற்றவருடைய இன்ப துன்பங்களை கேட்டு பகிர்வதற்கோ, அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கோ, மகிழ்விப்பதற்கோ வாய்ப்புகளை இழந்திருக்கிற ஒரு பயங்கரமான காலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். இதில் ஆலிம்கள், இதில் மார்க்க ஞானிகள், இதில் சராசரி மனிதர்கள், பட்டதாரிகள் என்று நான் வித்தியாசம் காட்டவில்லை. பல பேர்கள் இந்த தளத்தில் தங்களை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கூட பல பேரால் கொடுக்க முடியவில்லை. இமாம் புகாரி ஒரு அற்புதமான ஹதீஸை அறிவிப்பார். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா கிட்ட சொன்னாங்க, ஆயிஷா கதை சொல்லுங்கள் நான் கேட்டேன். ஆயிஷா நாய் சொல்வாங்க, என்ன கதை நான் சொல்றது தாங்க கேட்கிறது, என்ன கதை நான் சொல்வது தாங்கள் கேட்பது, தாங்களுக்கு தெரியாத சரித்திரமா, தாங்களுக்கு தெரியாத கதைகளா? என் பெருமானை பற்றி ஆயிஷா சொல்வார்கள், எனக்கு தெரியும், நான் கதை சொல்லி ஒன்று நபி கேட்டு போய் மற்றவங்களுக்கு கதை சொல்ல போவதில்லை, நான் கதை சொல்லணும், நபி கேட்கணும். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிற போது எனக்கு சந்தோஷம் வரும். ஏன் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு எங்கிட்ட கதை சொல்லி கேட்பார்கள் என்றிருப்பார். எனக்கு சந்தோஷம் வருவதற்காக என்னை கதை சொல்ல சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அவங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை இல்லை. அவங்க கேட்கிறாங்க என்ன, என்னோடு அவங்க நேரம் கொடுக்கணும், என் பேச்சை கேட்டு ரசிப்பார்கள் நபிகள் நாயகம். அப்படி நம்ம வீட்டில் போய் கேட்டா சொல்லுவாங்கடா, என் வீட்டுக்காரர் பேசினா நான் ரசிக்கிறேன். சில நேரத்தில் நம்ம பேசினாலே நம்ம கொஞ்சம் அறிக்கை பிடிக்கிறது இல்லை, அவங்க பேசினா நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆயிஷா நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் சொன்னேன். என் பெருமான் கேட்டார்கள். 11 கணவன்மார்கள் தங்கள் மனைவியர்களோடு வாழ்ந்த வரலாறு குறித்து சொன்னேன். அண்ணல் என் பெருமான் கேட்டார்கள். அதில் அத்தனையும் கேட்டு விட்டு கடைசியா ஒருத்தருடைய வாழ்க்கை தான் ரொம்ப அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பெருமானார் பார்த்து பாராட்டினார்கள். குந்துல்லகி யா ஆயிஷா கபி ஸர்இன் லி உம்மி ஸர்இன். இமாம் புகாரி சொல்வார், புகாரி ஷரீஃபில் வந்த செய்தி. ஒரு 11 மாப்பிள்ளை, அவங்க பொஞ்சாரிகள், அவங்க எப்படி அந்த பெண்கள் தன் கணவனை வர்ணித்தார்களோ அந்த வர்ணனைகளை எல்லாம் நான் சொன்னேன். கடைசியாக அபி ஸர் என்பவர் உம்மு ஸர் தன் மனைவிட்ட அவங்க அந்த அம்மா அந்த மனிதரை பாராட்டிய விஷயத்தை சொல்லு, அந்த அம்மா ரொம்ப பாராட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் குறையா சொல்றாங்க. பெருமான் சொன்னார்களாம், ஆயிஷா குந்துலகி
அபி சராயில் உம்மி சராயில். அபூ சரா எப்படி உம்மு சருக்கு மகத்தான இடத்தில் இருந்தாரோ அதுபோல் உங்களுக்கு நான் அபூ சரல் போல் இருக்கிறேன் என்றார். என்னை ஆயிஷா சொன்னாங்கன்னா, நாயகமே அபூ சரா அல்ல, அதை விட பன்மடங்கு நீங்கள் மேலாக இருக்கிறீர்கள், அதை விட பன்மடங்கு மேல் நீங்கள். தன் மனைவியர்களை பேச வைத்து கேட்டு மகிழ்வித்து அவர்களின் சந்தோஷத்தில் தான் சந்தோஷப்பட்ட வாழ்க்கை கேளுங்கள் என்கிறார்கள். மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அவங்களுக்கு சந்தோஷம். ஒருத்தர் பிரச்சனை வந்து சொல்றாருன்னா அவர் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அது நம்மள்ட்ட வந்து சில பேர் கஷ்டத்தை சொல்லுவாங்க, எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் சொல்றதே இல்லை, ரொம்ப டைட்டாக இருப்பேன், புரோகிராம் முடிச்சு போய் இறங்கியிருப்பேன், மதரசாவுக்கு போகணும், அடுத்த புரோகிராம் தயாராகணும். ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டு உள்ள வந்துடுவார். அந்த டைம் அவருக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வழி இல்லை. அவர் 1000 பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். கொஞ்ச நேரம் நம்ம கேட்டால் போதும், கொஞ்சம் ஆறுதல் சொன்னால் போதும், அவருடைய மனசில் 50% கஷ்டம் இறங்கிடும். அவர் நம்ம அதிர்த்தரை சொல்லிட்டோம், அதற்கு துவாசியம் சொல்லிட்டாங்க, போதும். அன்பர்களே, 1000 இருதயங்களை மகிழ்விப்பது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அமல் என்கிறார்கள். எத்தனை பேரை நாம் சந்தோஷப்படுத்தி இருப்போம்? சந்தோஷப்படுத்தாலும் கஷ்டப்படுத்தாமல் இருந்ததுன்னு சொல்ற காலத்தை சந்தித்திருக்கிறோம். சந்தோஷப்படுத்தாலும் பரவாயில்லை, யாருக்கும் கஷ்டம் கொடுத்து விடாதே. நபி பெருமானாரின் பயணம் பத்ர்களத்தை நோக்கி. ராத்திரி நேரம் இடையில தங்க போறாங்க, டென்ட் அடிக்கிறாங்க, லக்கேஜ் பூரா கீழே போட்டாச்சு, போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுக்கு. வழியில ஒரு இடத்தை பார்த்தாங்க, இந்த இடத்துல ராத்திரி கழிச்சு வருவேன், இரவு பயணங்கள் தவிர்ப்பாங்க அந்த காலத்தில், இங்கே தங்கி விடுவோம் என்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கேட்க நாளைய வாழ்க்கையாக மலரச் செய்யுங்கள். எதெல்லாம் நபி அவர்கள் உலகத்திலே இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக தந்தார்களோ அதை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள். யாருக்கு கோபம் இருந்தாலும் அழித்து பாருங்கள். இங்கே 1000 உறவுகள் பாதுகாக்கப்படும். டெண்டை போட்டு ஒரு பயணத்தை நிப்பாட்டி தங்குறதுக்கு விஷயம் லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சிருவாங்க. டென்ட் போடணும். டென்ட் போடுவதற்கான ஏற்பாடுகளான அந்த காரியங்கள் நடைபெற போகிற நபி பெருமான் அருகாமையில் வருகிறார். ஒரு சாதாரண சஹாபி சையதுனா ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். நபி பெருமானாரின் அருகாமையில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்ற முடிவு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட முடிவா, அது அல்லாஹ்வின் முடிவா என்று கேட்கிறார். இங்கே தங்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முடிவு யதார்த்தமான முடிவா, அது அல்லாஹ்வின் முடிவா என்று கேட்டபோது, என் பெருமான் நேரம் அதிகமானதால் இங்கே தங்கலாம் என்று எடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். அப்படியானால் இது அல்லாஹ்வின் கட்டளை இல்லை என்றால் எனக்கு ஒரு அபிப்பிராயம், இந்த இடத்துல நம்ம தங்க வேண்டாம், நம்ம புறப்பட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்க போய் தங்கினா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், அந்த இடம் நம்ம தங்குறதுக்கு பொருத்தமான இடம், பக்கத்துல நிறைய தண்ணி வசதிகள்லாம் இருக்குது என்று அவர் சொன்னார். இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும், லக்கேஜுகளை இறக்கியாச்சு, நீண்ட பயணம் சஹாபாக்கள் செய்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க அடுப்பு எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு வாகனத்தை அவுத்து கட்ட வேண்டியதை கட்டி முடிச்சுட்டு ஆயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. லக்கேஜ் இறக்கிட்டு டென்ட் போடுற பணிகள் துவங்கி இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் சொன்னார், இங்க வேண்டாம், அந்த இடத்துக்கு போயிடலாங்கிறார். இப்போ என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பளிக்கிறார்கள். காத்தமுன் நபியர் சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழர்களே, கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுத்துட்டீங்கன்னா அப்படி எழுந்திருச்சிருங்க, அந்த டென்ட் போடுறவங்க நிறுத்துங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் தங்கிக்கலாம்னாங்க. சஹாபிகள் இத்தனை பெரிய இடத்துல இருந்தாங்க, யாரும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கல. அப்படி உருவாக்குனாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அப்படி ஒரு சமூகத்தை இன்றைக்கும் வாழ செய்வானாக. எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்டு ஒரு முடிவு செய்துட்டோம்னா அந்த முடிவை திரும்ப மாற்றி செய்தா, ஏன் இந்த முடிவை மாற்றினாங்க, இதுல யாரு போய் குழப்பினா, இதுல யார் இன்வால்மெண்ட், இதை பற்றி சிந்திச்சே உம்மத்துல 2-3 பிரிவுகளை உண்டாக்கிறது. எடுத்த முடிவு ஏன் மாற்றப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் அந்த முடிவை மாற்றுகிறார்கள், உடனே புறப்படுங்கள் என்கிறார்கள். சையதுனா ஹுபாப் இப்னு முன்திரின் செய்தியை கேட்டு யாரும் எதையும் கேட்கவில்லை, அப்படியே கிளம்பினாங்க, லக்கேஜ் தூக்குனாங்க, அந்த டென்ட் எல்லாம் தூக்கிட்டு புறப்பட்டாங்க. அந்த இடத்துல போய் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சையதுனா ஹுபாப் சொன்ன இடத்துல போய் தங்கிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து லக்கேஜை இறக்கி வைக்க டென்ட்டை போட போறாங்க. வானவர்கள் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தாங்கள் தங்குவதை அல்லாஹ்வும் பிரியப்படுகிறார். ஒரு தனி மனிதனின் வார்த்தைக்கு செவியேற்பதில் அல்லாஹ்வின் தொடர்பு எத்தனை பெரிய நண்பர்களே! என் பெருமான் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை ரப்பையே மகிழ்விக்கிற வாழ்க்கை இல்லையா? அலட்சியம் காட்டாதீர்கள்.
ஜமாத்தில் யாரோ ஒரு கருத்தை சொன்னா அவர் யாருப்பா கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரை எல்லாம் தள்ளிவிடு என்று நினைக்கிறீர்களே, அது ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது. அவருக்கு பின்னால் இன்னொருவர், அவருக்கு பின்னால் இன்னொருவர், அப்படிதான் சமூகத்தில் பிளவுகள் ஏற்படும். உங்க கருத்தை மதிக்கலையா? அன்னைக்கு போன வாரம் நான் கருத்து சொன்னேன், என் கருத்து மதிக்கல இன்னொருத்தர், அப்படி அது ஒரு பெரிய ஜமாத்தாக இணைந்து சமூகத்தில் மிகப்பெரிய சீர்கேடுக்கு காரணம் என்று மார்க்கம் எச்சரிக்கிறது. தனிமனித வார்த்தைகளுக்கு செவியேற்க பழகுங்கள். சமூகத்தில் எங்கே ஓட்டை விழுகிறதோ, எங்கே பிரச்சனைகள் எழுகிறதோ, எங்கே உம்மத்தின் ஒற்றுமை கெடுகிறதோ, அங்கெல்லாம் அது கெடாமல் இருப்பதற்கு முன்னதாகவே தீர்மானித்த வாழ்க்கை தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இணைஞ்சிருக்கிறதாக பெரிய பலம். இன்னைக்கு சமுதாயத்தில் நாம எல்லாராலும் சீண்டப்படுகிறோம் என்றால் நம்முடைய பலத்தை இழந்திருக்கிறோம். யாரையாவது பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அதுல உடனே ஒரு சரியில்லாத ஆளுன்னு சொல்லிடணும். நம்மை பற்றி ஒருத்தர் நம்மகிட்ட ஒருத்தர் நம்ம ஜமாத்துல ஒருத்தரை விசாரிக்கிறாருன்னு சொன்னா அவரை நம்ம அடையாளம் காட்டி கொடுத்துடுறோம். இங்கே நம்முடைய பலம் குறைந்து விடுகிறது. அவருக்கு எந்த ஒரு நோவினை வந்தாலும் அது எனக்கு வந்த நோவினையாக பார்க்க சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு படை அனுப்புறாங்க, ஒரு படை போகுது போர்க்களத்துக்கு, போற படை எதிரிகளை சந்திக்கும். நீண்ட தூரம் போன பின்னால் தெரியும் வழியில ஒரு ஆறு ஓடுகிறது, ஆற்று கடற்கரை. எதிரிகள் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறான். அது ஒரு தர்ம சங்கடம். எல்லோருக்கும் நீந்த தெரியுமான்னு சொல்ல முடியாது, ஆற்றின் ஆழம் எவ்வளவு என்று தெரியாது. ஒரு பெண்ணும் பெரிய படை எதிரிகளை நோக்கி அல்லாஹ்வுக்காக தீனுக்காக ஷரியத்தை நெஞ்சிலும் சமூகத்திலும் கொண்டு சமர்ப்பிப்பதற்காக நிறுத்துவதற்காக புறப்பட்டு போனவர்கள் எதிரிகள் அப்பால் இருக்கிறார்கள். அவர்களை போய் சந்திக்க எப்படி சந்திக்கிறது? வழியில நிற்கிறாங்க, ஆறு தடை. படை தளபதி சொன்னாங்க இறங்குங்கள் இருந்தார். எத்தனை பேருக்கு நீங்க தெரியுமா கேட்கல, ஆளை எவ்வளவுனா சொல்லல. எல்லாரும் இறங்க, கோத்தம் உள்ள விழுங்க. அவ்வளவு பேர் இறங்கினாங்க. ஆத்தமுன் நபியின் வார்த்தெடுத்த அந்த சமூகம் எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி மாறிவிட்டோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எப்படி என்று புரிந்து கொள்ளுங்கள், எப்படி மாறிவிட்டோம் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கெல்லாம் 1000 கருத்துக்களை பேசி செதறி போனோம். பள்ளிவாசலிலே நின்று ஒன்று கூடுகிற மக்களுக்கு இடையே கூட உள்ளங்கள் ஒன்று கூடவில்லை. அல்லாஹ் நம்மை மிகச் சீக்கிரத்தில் சரியாக்குவானாக. காலத்தின் சூழலும் நாட்டின் சூழலும் அடுத்தடுத்த தலைமுறைகளை ஒன்றுபட்டு ஒரு கரம் போல் இணைக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சமூகத்தினுடைய சங்கடங்களை சந்திக்கும் காலம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. வல்லல் நபியின் அந்த வாழ்க்கையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான வழிகாட்டுதலும் ஒவ்வொரு மூமினும் இதயத்தில் சுமக்க வேண்டும். வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இறங்குங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவு பேர் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு நீங்க தெரியாதுன்னா யாரும் சொல்லல. கொஞ்சம் சொல்ல போறாங்க, ஆற்றின் மைய பகுதிக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு போர்க்கள வீரர் மட்டும் சத்தம் இட்டார், கவி கவி கவி. அவருடைய பாத்திரம் கோப்பை ஒன்று உள்ள விழுந்துட்டு, அவர் கொண்டு போன கோப்பை ஒன்று ஆத்துல விழுந்துட்டு, ஆற்றுக்குள்ளே அவர் கோப்பை விழுந்த போது அவர் சத்தமிடுகிறார், என் கோப்பை என் கோப்பை என்றார். அவர் சொன்ன அடுத்த நிமிடம் காபி 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 காபி. அவருடைய வலது பக்கத்தில் இன்னொரு என் கோப்பை விழுந்துட்டு இருந்தார், இடது பக்கத்தில் என் கோப்பை விழுந்துட்டு, முன்னால என் கோப்பை விழுந்துட்டு, பின்னால என் கோப்பை விழுந்துட்டு, எல்லாரும் முங்கினாங்க ஆத்துக்குள்ள. பகாது எல்லாரும் உள்ள முங்கினாங்க. எல்லாரும் கோப்பையை தேடுறாங்க. எதிரிகள் அந்த பக்கமா இருந்து இந்த நிகழ்வையும் பார்க்கிறாங்க, அந்த சத்தத்தையும் கேட்கிறாங்க. நிலைமையும் பார்க்கிறாங்க, சத்தத்தையும் கேட்கிறாங்க. இங்க ஒருவருக்கு கோப்பை விழுந்திருக்கு, அவர் என் கோப்பை விழுந்துட்டுங்கிறார். வலது பக்கத்தில் இருந்தவர் என் கோப்பை விழுந்துட்டுங்கிறார். இடது பக்கம் முன்னாலும் பின்னாலும், கடைசியாக மொத்தத்தில் எல்லோரும் முங்கினார்கள், எல்லோரும் தேடினார்கள். இந்த காட்சியை கண்ட எதிரிகளுடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட்டுச்சு. இங்கே கோப்பை எல்லாருக்கும் விழல, ஒருவருக்கு விழுந்துச்சு.
அவர் என் கோப்பை விழுந்துட்டு இருந்தோன்னு எல்லோரும் என் கோப்பைன்னு சொல்றாங்க. எல்லோரும் முங்குனாங்க. ஒருவருக்கு கோப்பை காணாமல் போன போது எல்லோரும் தங்களுக்கு கோப்பை காணாமல் போனதை போல் மாறினார்கள். ஒருவர் முங்கி தேடிய போது அவரின் கோப்பையை தேடுவதில் என் பங்களிப்பு என்ன என்று நினைத்து எல்லோரும் முங்கினார்கள். இந்த காட்சியை கண்ட எதிரிகள், கேட்ட எதிரிகள், அவர்களுடைய மனதில் பயம். சுப்ஹானல்லாஹ், ஒரு கோப்பை போன போது அவரவர் என் கோப்பை என்றல்லவா சொல்கிறார்கள். அவருக்காக எல்லோரும் அல்லவா முங்குகிறார்கள். ஆழம் என்ன, கஷ்டம் என்ன, முங்கினால் எழுந்திருக்க முடியுமா, எதை பற்றியும் யோசிக்காமல் முங்குகிறார்களே. அப்படியானால் அவர்களில் ஒருவருக்கு சிரமம் வந்தால் அத்தனை பேரும் அல்லவா முன்னடைகிறார்கள். இப்படி நிலையில் நாம் யாராவது ஒருவரை போர்க்களத்தில் தாக்கிவிட்டால் அத்தனை பேரும் சேர்ந்தல்லவா நம்மை தாக்குவார்கள். ஆபத்தானது. இத்தகைய ஒற்றுமை உள்ளவர்களை நாம் சீட்ட முடியாது என்று முங்கிவிட்டு எழுந்திரித்து கரை சேர்ந்த போது எதிரிகள் காணாமல் போய் ஓடிவிட்டார்கள். பயம் ஏற்பட்டது. ஒருவருக்கு சஞ்சலம் என்றால் அத்தனை பேரும் அந்த சஞ்சலத்துக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள். இவர்களை பிரித்தாள முடியாது என்று உணர்ந்தார்கள். அப்படி ஒரு ஒற்றுமை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவார். ஆமீன், சத்தமா சொல்லுங்க. கிடைச்சிட்டா கிஃப்ட் தானே, கிடைச்சிட்டா கிஃப்ட் தானே. முயற்சி ஒண்ணு. அல்லாஹ் நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு பெரிய மீலாது விழாவை நசீபாக்கிட்டான். மீலாது விழாங்கிறது வெறும் கொண்டாட்டம் மாத்திரமா? என் நபியின் மீது எனக்கு இருக்க அன்பு, அவர்கள் மீது வைத்தும் காதல், அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அந்த இடை பிரிக்க முடியாத பாசங்களும் உணர்வுகளும், அதன் பரக்காத் இன்ஷா அல்லாஹ் அண்ணலின் பெருமானாரை கனவிலே காண தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானார். நீங்க பார்க்கணுங்க, அந்த பூமானை பார்த்துட்டு தான் நம்ம உயிர் புரியணும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு பாக்கியமான புனிதமான முகம், புனிதமான உடல், நமக்காக வாழ்ந்தவர்கள், அன்றைக்கு நம்மை உயர்த்த நினைத்தவர்கள், இன்றைக்கு நாம் உயர்வதற்கு அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் வார்த்தையும் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். மறந்தோம் நபியின் உபதேசங்களை, வாழ்க்கையை, வழிகாட்டுதலை மறக்கிற போதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சோதனைகளை, சங்கடங்களை சந்திக்கிறோம். நான் சொல்வேன், நாம் சந்திக்கும் சங்கடங்களுக்கெல்லாம் இங்கே விலகினும் நன்மை சார்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கும், நமது வாழ்க்கையின் வெற்றிக்கும், நமது குடும்பத்தின் ஒற்றுமைக்கும், நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் கற்றுக் கொடுத்த பாடம், நீ டென்ஷன் ஆகாதே, கோபப்படாதே. இன்னொரு பக்கம், நீ உனக்கு ஈகோ பார்க்காதே. வாடிக்கையாளர் கூட நெருங்கி நிற்பார். வியாபாரத்தில், தொழிலில் கஷ்டம் வராமல் இருக்க வேண்டுமா? எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நெடுகிலும் மகிழ்ச்சி வேணும், கவலை வரக்கூடாது, நோய் வரக்கூடாது. 1000 பேர்களின் நல்ல துவா உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்ப எல்லாரும் துவா செய்யணும்னா எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை நாம் வெளிப்படுத்தணும். அவங்களை திருப்திப்படுத்த என்ன உண்டோ, கஷ்டப்பட்ட காசுகளை கொடுங்கள், முடியவில்லை என்றால் மகிழ்ச்சிகளை காட்டுங்கள், தோல் கொடுங்கள், துணை நில்லுங்கள், உடல்நலம் போய் விசாரியுங்கள், நீங்கள் உயர்கிறீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு கட்டம் சரியான நேரத்தில் முடிச்சிருவோம். உள்ளங்களில் தூய்மை இருக்கட்டும் என்றார்கள். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையினுடைய பலகீனம். தொழுகிறோம், தொழுகையிலே திருப்தி இல்லை. துவா கேட்கிறோம், துவா அங்கீகாரம் இல்லை. மக்களோடு வளர்கிற வாழ்க்கையில் உள்ள குறைகள், அதை எப்படி நிறைவுபடுத்த வேண்டும்? நான் சொன்னேன், எப்படி மகிழ்விக்க வேண்டும்? அண்ணலார் மகிழ்வித்து காட்டினார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அல்லாஹ்வோடு நமது தொடர்பு சரியாக்கான், மனசு சரியாகான், தொழுகை சரியாகும். மனசு சரியாகும், துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு, மனசு சரியாகான், அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு பரிபூர்ணமாகும். இஷ்க மௌலா கிடைக்கும், உப்ப மௌலா கிடைக்கும். இஷ்க மௌலா, உப்ப மௌலா, அல்லாஹ்வின் அன்பும் அவன் காதலும் அவன் தொடர்பும். மனசு சரியாகும். இன்னைக்கு மனசு சரியில்லை, உள்ளங்கள் கெட்டு போயிருக்கிறது. உள்ளங்களை சரி செய்கிற வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. கல்பு, ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் நாங்க சொல்லுதாரே, எதுக்குள் ஜன்னத்த அக்வாமுன், ஒரு பெரிய கூட்டங்கிறாங்க, கவுமுன்னு சொல்ல, அக்வாம், நிறைய கூட்டங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்க எதனால சொர்க்கம் போனாங்க? வணக்கம், தொழுகை, இதையெல்லாம் தாண்டி அபீதத்துகும் அபீதத்து தயிர், குலூபுகும் அபீதத்துகும் அபீதத்து தயிர், அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் பறவைகளின் உள்ளங்கள் போல் இருக்கும்.
அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் பறவைகளின் உள்ளங்கள். பறவைகளின் உள்ளங்களில் மாசுகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, காழ்ப்புணர்ச்சிகள் இல்லை. அவைகளின் உள்ளங்களில் இச்சைகளும் காமங்களும் தலை தூக்கி இருப்பதில்லை. இன்னொரு பக்கம் நம்பிக்கை பெருகின வருவதில்லை. சாப்பிடுவதற்கு போகிறது, புறப்படுகிறது, எனக்கு உணவு கிடைக்குமா என்று கவலைப்படுவதில்லை. எங்கோ ஒரு மரம், அங்கே ஏறும், அங்கே ஒரு கனி, அல்லாஹ் கொடுப்பான், சாப்பிடும். மாலையிலே வயிறு நிரம்பி திரும்பும். காலையிலே பெருமானார் சொல்வார்கள், அவைகள் காலையிலே போகிற போது வயிறு காலியாக போகிறது, மாலையிலே திரும்புகிற போது வயிறு நிரம்ப திரும்புகிறது. பறவைகளின் உள்ளங்களில் உள்ள அந்த எண்ணங்களை பெருமானார் சொல்லித் தருவார்கள். பொறாமைகள் இல்லாத, காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாத, பழிவாங்கும் குணங்கள் இல்லாத, பரிசுத்தமான, மாசுபடுதல் இல்லாத, அல்லாஹ்வின் மீது அளப்பரிய நம்பிக்கைகள் உள்ள அந்த இருதயங்களை போல் உங்களில் பல பேர்களின் இருதயம் இருக்குமே, அவர்களை அல்லாஹ் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் கொண்டு செல்வான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அந்த பறவையின் வெள்ளை உள்ளம் இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? நமது உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் பெருமான் சொல்லித் தருவார்கள். இன்னைக்கு இது ஒரு பெரிய பயிற்சி. இன்னைக்கு செய்து நாளைக்கு முடிக்கிறது இல்லை. எங்களுடைய வயதாகிற முரீதீங்களுக்கு கல்ப பற்றிய பாடம் நடத்துகிறோம். அவங்க உள்ளத்தின் மீதே வாழ்க்கையை தருகிறோம், உள்ளத்தின் மீதே வழக்கத்தை அமைக்கிறோம், துவாவை அமைக்கிறோம், குடும்பத்தை அமைக்கிறோம். மனசு கல்பு தான் மெயின், அதை சரியாக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், கல்பு கரீஷத்துன் பி பலாத், திறந்த வெளியில் கிடக்கிற கோழி இறகை போல. கல்புக்கு உதாரணம் சொன்ன எம்பெருமான் திறந்த வெளியில் கிடக்கிற கோழி இறகை போல. அந்த கோழி இறகை காற்றடிக்கிற போது இப்படி தூக்கி போடும், அப்படி தூக்கி போடும், புரட்டி எடுக்கும், இப்படி அப்படி அப்படி புரண்டு கொண்டே இருப்பதுதான் இருதயம். அந்த பொருளும் இருதயம் அல்லாஹ்வை கொண்டும் அவன் மீது உள்ள நம்பிக்கையிலும் மாசுபடாத குணங்களாலும் அது தரிவாடு பெற வேண்டும். அது தரிவாடு வருமா? தொழுகையில் இன்பம், துவாவுக்கு அங்கீகாரம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பெருமானார் சஹாபாக்களோடு இருக்கிறார், பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, இப்போ ஒரு சொர்க்கவாசியை நீங்க பார்க்க போறீங்க, இதோ வருகிறார். நான் சஹாபாக்களுடைய உணர்வுகள்லாம் எப்படின்னா அப்படியே தன்னை இழந்துருவாங்க. நபியினுடைய சபையில் இருந்தாங்க, அந்த செய்தி அப்படி உள்வாங்கிக் கொள்வாங்க. யார் அந்த சொர்க்கவாசி? எதனால் அந்த சொர்க்கம்? ரெண்டு பாயிண்ட் முக்கியம். யார் அந்த சொர்க்கவாசி? ஒரு பார்வை உள்ள பார்க்கிறாங்க. ஏற்கனவே பல பேர்கள் குறித்து அண்ணனார் இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி என்று அடையாளம் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாரோ வரப்போகிறார்களா என்று பார்த்தால் ஏற்கனவே அண்ணனாரால் அடையாளம் காட்டப்பட்ட அந்த மாமனிதர்களும் மனித புனிதர்களும் சபையில் உள்ளடக்கமாய் ஏற்கனவே அமைந்திருக்கிறார்கள். அப்படியானால் இன்று ஒரு புதியவரை பெருமான் அடையாளம் காட்டப் போகிறார்கள் என்று புரிந்து கொண்ட சஹாபிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க உள்ளே வருகிறார் ஒரு நபி தோழர். சாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெருமானார் சொர்க்கவாசி வரப்போகிறார் சொன்ன போது எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் விட உள்ள வந்தா இருப்பாருங்க, அவரை பார்த்த போதுதான் நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். எங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் உள்ளே வருகிறார். நாங்கள் அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ என்றெல்லாம் நினைத்தோம், கற்பனை செய்தோம். அதை தாண்டி ஒருவர் உள்ளே வந்தார். நீண்ட நெடும் காலம் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சகவாசத்திலும் தோழமையிலும் இருந்த பல பேர்களை கற்பனை செய்தோம். அவர்களில் யாரும் இல்லை. 10 ஆண்டுகள் தோழமையில் இருந்தவர்கள், 15 ஆண்டுகள் தோழமையில் இருந்தவர்கள், மக்காவில் இருந்தே நபியோடு சேர்ந்திருந்தவர்கள். அப்படி யாரும் வரப்போகிறார்களா என்று பார்த்தோம், அப்படி யாரும் இல்லை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவிய ஒரு யூத பாதிரியார் உள்ளே வருகிறார். ஒரு சில தினங்களுக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவிய ஒரு யூத பாதிரியார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை பற்றி நிறைய வசனங்களை இறங்கினான். அந்த யூத பாதிரியாரையும் அவரை சார்ந்தவர்களையும் குறித்து திருக்குர்ஆனில் பல வரிகளும் வசனங்களும் அல்லாஹ் அருளினார். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின தஃசீர் கிதாப் ஒன்று இருக்குது. திருக்குர்ஆனுக்கு விளக்க உரை. மதரசாக்களினுடைய அத்தனை மதரசாக்களிலும் பாட நூல். அதுக்கு பேர் ஜலாலைன். ஏன்னா ரெண்டு ஜலால்கள் சேர்ந்து எழுதுறாங்க. ஜலாலுத்தீன் சுயூத்தி, ஜலாலுத்தீன் மஹல்லி. ரெண்டு பேரும் அவங்க பாதி எழுதுறாங்க, இவங்க பாதி எழுதுனாங்க. அவங்க எழுதிட்டு இடையில மௌத்தா போன போது இவங்க அதை தூக்கி எழுதுறாங்க. அதுக்கு பேர் தஃசீருல் ஜலாலை. அதுல விளக்கம் எழுதுவார். எங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா யூதர்களை, வேதக்காரர்களை பாராட்டி
பாராட்டுவானோ அந்த இடத்தில் எல்லாம் அவர் எழுதுவார் அப்துல்லா இப்னு சலாம் சஹாபிஹி, நபி தோழர்களில் அப்துல்லா இப்னு சலாம் அவருடைய தோழரை போல என்று எழுதுவார். அவர்தான் அந்த பாதிரியார் அப்துல்லா இப்னு சலாம். நிறைய ஆயத்துக்களில் பாராட்டப்பட்டவர். அந்த ஆயத்துக்கு இவருதான் விளக்கம் என்று அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லியும் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தியும் சொல்லி காட்டுவார்கள். ஒரு சந்தோஷம். தமிழகத்தில் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். நம்ம ஊருக்கு தான் எனக்கு அதிகமாக ஆர்வமாக நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு அமைதியா, இவ்வளவு கவனமா உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா இன்னொரு 3 மணி நேரம் பேசலாம் போல தெரியுது. அங்கவாங்க பார்த்துட்டீங்கன்னா முடிச்சிருந்தது தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன். இந்த ஆர்வத்தை, முகத்தை என்னை நோக்கி கொண்ட முகத்தை இன்னும் திருப்பாமல் இருக்கும் பல பேரை அல்லாஹ் இதற்கு பின்னால் நமது அழகிய வாழ்க்கையை சரியாக்கி தருவானா. அப்துல்லா இப்னு சலாம் உள்ளே வருகிறார். அவர் சென காலத்தை ஒட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரிய பாதிரியார், யூத பாதிரியார். அவர் உள்ளே பெருமானார் இப்போது ஒரு சொர்க்க வாசல் வரப்போகிறார் என்ற போது அமர்ந்தார். அவர் அமர்ந்த போது சஹாபிகள் சொல்வார்கள், நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் குறித்தான சில செய்திகளை ஹஜ்ரத் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். எதற்காக இந்த சொர்க்கத்தை அவர் நசீபாக பெற்றார் என்று காரணங்கள் குறித்து ஏதேனும் பேசுவார்களோ என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிரம்பவே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அவர் வந்த பின்னால் எந்த வார்த்தையும் சொல்லல, எதையும் சொல்லல. பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவுபடுத்திவிட்டு என் பெருமான் புறப்பட்டுட்டாங்க. சாபாக்களை வச்சு நபி எழுந்துட்டாங்க. நபிக்கு தெரியும் அவரை சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டோம். இந்த தோழர்கள் அதற்கான காரணம் குறித்து அவரிடத்தில் அறியாமல் இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, இவங்க தூங்க மாட்டாங்க. நபிக்கு தெரியும். அதற்கான காரணத்தை அறியாத வரையிலும் என் தோழர்களுக்கு உறக்கம் வராது. என் தோழர்கள் வீடு செல்ல மாட்டார்கள். ஒரு தேடும் வேட்கை உடைய மனிதர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வேட்கையை நமக்கும் நசீபாக்குவானாக. மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் தேடும் வேட்கை இருக்காது. நானெல்லாம் ராத்திரி 12 மணி 1 மணி ஆகும் கிதாபுகளை விட்டு வெளியில வர்றது. முன்னாலையெல்லாம் ஒவ்வொரு கிதாபை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய 2 பேர் பல ஆயிரம் கிதாபுகள் ஒரு சின்ன செல்போன் அல்லாஹ் கொடுத்துட்டான். இதில் 1000 தீங்கு இருந்தாலும் இதில் போன்றவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஹதரத் பேசுறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பார்வையெல்லாம் கிதாபுக்குள்ளே. அதுல ஒரு இன்பம். பசி கூட பல நேரத்தில் தெரியாது. சாப்பிடணுங்கிற சிந்தனை வராது. ராத்திரி வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டம்மா மணி 12 தாண்டிட்டு படுங்கலாம்மா. அதுக்கு மேலே அவங்க வேகமாக சொல்லதுக்கு முடியாது இல்லையா. 12 தாண்டிட்டு அப்போதான் நமக்கு மணி 12 ஆகிட்டுன்னு தெரியும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கிதாபை பார்க்க அந்த பேர் இன்பம். சஹாபிகளின் வாழ்க்கை, அன்னலாரின் வாழ்க்கை, மார்க்கம் சார்ந்த திருக்குர்ஆன் சார்ந்த விளக்கம், அது தேடும் வேட்கை என்பது பெருமான் இந்த சமூகத்தில் உருவாக்கி சென்றது. அந்த வேட்கை உடையவர்கள் காலத்திற்கும் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். என் வாழ்க்கையில் ஒரு நாள் பரக்கத்து பெற்ற நாள் அல்ல என்றார்கள் என் பெருமான். எப்படி இப்படி சொல்கிறார்கள்? நபி வாழ்க்கையில பரக்கத்து இல்லாத நாளா? என் வாழ்க்கையில் ஒரு நாள் பரக்கத்து பெற்ற நாள் அல்ல என்கிறார்கள். தோழர்கள் வியக்க, நபியின் வாழ்க்கையிலும் பரக்கத்து இல்லாத நாளா? ஆம். எந்த நாளில் எனக்கு மார்க்க என் ஞானங்களும் அறிவும் அதிகமாகவில்லையோ அந்த நாள் பரக்கத்து பெற்ற நாள் அல்ல. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமது அறிவும் ஞானமும் அதிகம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது அறிவும் ஞானமும் அதிகமாக. எந்த நாளில் ஞானம் அதிகமாகவில்லையோ, மார்க்க ஞானம், அந்த நாள் பரக்கத்து இல்லை. நம்ம எத்தனை நாள் எத்தனை பேர் எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் லேசா சிந்தனை போட்டுட்டு போயிடுறேன். நபியினுடைய வாழ்க்கை குறித்து நிறைய தெரியணும் ஆசைப்படுங்கள். லட்சக்கணக்கான கல்வி ஞானங்களும் பேழைகளும் நூல்கள் வெளியாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்க படிக்க அன்னலாரின் காதலர்களாக மாறிவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்துவிடும். நான் நீண்ட காலத்தை காணாக்கி விட்டேனே என்று கவலை வந்துவிடும். இருக்கிற நாளை உண்மையில் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பீர்கள். நபியை தெரியும் போதெல்லாம், குர்ஆனின் பொருள் புரிகிற போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு மகிழ்ச்சி. எல்லா தவறுகளும் திருத்தப்பட்டு சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிப்போம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிப்பார். அப்துல்லா இப்னு சலாம் உள்ளே வருகிறார்.
நபி அவங்க எழுந்திருச்சு போனாங்க. ஏதாவது விளக்கம் தருவார்களா என்றால் எந்த விளக்கம் சொல்லலை. பெருமான் விடைபெறுகிறார்கள். சஹாபாக்கள் அவரை சுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க. இல்ல பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லல, உங்களை பற்றி நபி சொர்க்கவாசி சொன்னாங்கன்ற மெசேஜே கூட கேட்கல. அவளுக்கு தெரியாது. அக்பிர்னி இப்னு ஸலாம் அவுஸ்பி அவுஸத்தி அமலின் மின். இப்னு ஸலாம், நீங்க வாழ்க்கையில செய்த மிக பலமான அமல் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். அவர் உயிர்ந்து போகிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அவர் சொன்னார், அந்தும் அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லவா நபி தோழர்கள், நீண்ட நெடும் நாட்கள் நபியுடைய தோழமை, அன்னலாரோடு மாமுமாக நின்று தொழுதவர்கள், அன்னலாரின் அறிவு சுரங்கங்களை நீங்கள் சுமந்தவர்கள், எங்க போய் கேட்கிறீங்களே? நீங்கள் அல்லவா நபி தோழர்கள், நான் ஒரு சில காலம் தான் நபியுடைய தொடர்பிலே இருக்கிறேன். யார் சொல்றான்? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம். விடல சஹாபாக்கள். ஏன்? பெருமானார் சொர்க்கவாசி சொல்லிட்டாங்க. அப்படி ஏதோ விசேஷமான அமல் நபிக்கு தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விசேஷமான அமலை சொல்லி பார்க்குறாங்க. அவர் கடைசி வரைக்கும் சொல்லல, கடைசியா விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஏங்க, நீங்க வர்றதுக்கு முன்பாக உங்களை பற்றி அருண் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கவாசி என்றார்கள், இப்போது வரப்போகிறார் என்றார்கள், தாங்கள் தான் வந்தீர்கள், உங்களை பற்றி ஏதேனும் சொல்வார்கள் என்றோ அண்ணனார் புறப்பட்டு விட்டார்கள். எனவே உங்களை நபி சொர்க்கவாசி என்றார்கள், அதற்கான அமல் என்னன்னு சொல்லுங்க. அவர் அழுதாரா? அதை கேட்டுட்டு, என்னையா சொர்க்கவாசி என்றார்கள், என்னையா சொர்க்கவாசி என்றார்கள், எந்த தகுதியும் இல்லையே என்றார்கள். தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன், எந்த தகுதியும் இல்லையே என்றார். அங்கதான் அவர் சொர்க்கவாசி ஆகிட்டார். எப்பமெல்லாம் எனக்கு ஒரு தகுதியும் இல்லை நீங்க விளங்குறீங்களோ, உங்களை எல்லா தகுதியுடைய இடத்திலையும் அல்லாஹ் கொண்டு உட்கார வச்சிருவான். எல்லா தகுதி இருக்கு நினைச்சீங்கன்னா உங்களை ஜீரோ ஆக்கிடுவான். அல்லாஹ்வுக்கு பிரியம் என்ன தெரியுமா? நான் எதுக்கும் தகுதி இல்லைன்னு அவன்கிட்ட சொல்லணும். அல்லாஹும்ம இன்னி ضعيفுன் வகவ்வினி وإني ذليل فاعزني وإني فقير فارزقني. அல்லாஹ்வே, நான் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன் யா அல்லாஹ், என்னை பலசாலியாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். நான் ரொம்ப ரொம்ப தாழ்வானவன் யா அல்லாஹ், என்னை கண்ணியமாக்கிவிடு யா அல்லாஹ். நான் தேவையுடையவன் யா அல்லாஹ், என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு அல்லாஹ். கேட்டார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பலகீனம்? உங்களில் பெருமானார் சொல்வார்கள், 100 சொர்க்கத்து வாலிபர்களின் சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டது, 100 சுவரத்து இளைஞர்களின் சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சரியா 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்ட டயத்தை கரெக்டாக்குவோம். அடுத்து நம்ம ஜமாத்துக்கு நேரம் இருக்கு. உங்கள் பெருமானார் 100 சுவனத்து இளைஞர்கள். ஒரு சுவனத்து இளைஞர் எத்தனை பேர் தெரியுமா? உங்களில் 100 பேருடைய சக்தி ஒரு சொர்க்கத்து இளைஞருக்கு இருக்குது. உங்கள 100 பேருடைய சக்தி சொர்க்கத்து இளைஞருக்கு இருக்குது. எனக்கு 100 சுவனத்து இளைஞருடைய சக்தி. எத்தனை பேருடைய சக்தி நபி? இவ்வளவு சக்தியுடைய நபி. அல்லாஹும்ம இன்னி ضعيفுன் ஃபகவ்வினி, நான் பலகீனமானவன் அல்லாஹ், என்னை பலப்படுத்துவாயாக. கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒண்ணுமில்லை என்று நீ சொல். எனக்கு எந்த ஆட்களும் இல்லை, எந்த திறனும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. நான் என் குடும்பத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. என்னை வச்சு வியாபாரம் ஒன்றும் இல்லை, என்னை வச்சு ஒரு பெருமை இல்லை, என்னை வச்சு நிர்வாகம் இல்லை, என்னை வச்சு மதரசா இல்லை, என்னை வச்சு இந்த சேவை இல்லை. நான் எதுக்கும் லாயக்கு இல்லை. என்னை ஏதோ நீ ஆக்கி வைத்தாய் ரப்பே, நீ தான் அங்கே இருக்கிறாய், நான் இல்லை என்று ஒத்துக்கொள்கின்றான் அல்லாஹ். நான் இருப்பதாக நினைக்கும் இடத்தில் நான் அசிங்கப்படுகிறேன். என் ரப்பை முற்படுத்தும் போதெல்லாம் நான் ஜொலிக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அவனை முற்படுத்த நம்ம இல்ல. என் மனைவி என்னால காப்பாற்ற முடியுமா? முடியாது. என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. எங்கட கோடி இருக்கலாம், நான் இருக்கணும் இல்ல. எங்கட கோடி இருக்குது, நான் இருக்கணுமே. என் ஹயாத் அவங்க கையில் இருக்குது, என்ன காப்பாற்ற முடியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை, ஹார்ட்ல சிக்கல், என் ரப்பு தான். அப்ப நம்ம பலகீனமானவங்க, ஒத்துக்கிடணுமே. அவர் சொன்னாங்கலாம், என்னையா சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, எந்த தகுதியும் இல்லையே. இன்னி ضعيفுன், ரொம்ப ரொம்ப பலகீனமானவன் என்றார். இல்ல இல்ல, பெருமானார் சொல்லிட்டாங்க, கட்டாயமா உங்கள்கிட்ட என்ன அமல்னு சொல்லணும். ரொம்ப கட்டாயப்படுத்துமோ சொன்னா, கசலதானி கானதாஃபீனா, 2 குணம் இங்க இருக்குதுதான். 2 குணம் சஹாபாக்களுக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ இருக்கிறது, அதனால்தான் எல்லாரும் சொர்க்கவாசி என்றார்கள். என்ன அந்த 2? ஒன்றை சொன்னால் சலாமத்து சதுர், என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன்,
என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ வளர்ச்சி கிடைக்குது, பணம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, அந்தஸ்து கூடுது. அவங்க கூட இருக்கிற உறவுகள், சொந்த பந்தம், அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வரும்போது என் மனசை பார்க்கிறேன். மனசு ஏதாவது அடம்புதா, பொறாமப்படுதா, சங்கடப்படுதா? என் மனசு ஒண்ணும் இல்லை. அவங்க நல்லா இருக்கிறாங்க, உயர்றாங்க, பதவி கிடைக்குது, பணம் கிடைக்குதுன்னா என் மனசு ரொம்ப சலாமத்தா இருக்குது. யாரு பேர்லையும் பொறாம வர்றது இல்லை, யாரு பேர்லையும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, யாரு பேர்லையும் விரோதம் இல்லை. என் மனசு எப்போதும் சலாமத்தா இருக்குது. அந்த கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகத்து. இரண்டாவது விஷயம் சொன்னார், கருக்கு மாடா யானி, இதெல்லாம் அவசியம் இல்லையோ அதுல நான் போய் நிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. எனக்கு அவசியம் இல்லை இந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்கு நான் போறது இல்லை, நான் போய் நிக்கிறது இல்லை. எனக்கு தேவையில்லை அந்த பேச்சை நான் பேசுறது இல்லை. முதல்ல யாரை பற்றியும் பொறாமப்படாம உள்ள சலாமத்தா இருக்கு. அதான் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வளர்ந்துட்டு அவர் மற்றவரால் தாங்க முடியல. அண்ணனுக்கு கொஞ்சம் பறக்கத்து கிடைச்சா தம்பிக்கு தாங்க மனசு இல்லை, அத்தாவுக்கு பறக்கத்து கிடைச்சா பிள்ளைக்கு தாங்க. எங்கிட்ட ஒரு அத்தா வந்து சொன்னார், ஒரு மகன் வந்து சொன்னார், எங்கிட்ட எனக்கும் அத்தாவுக்கும் பிரச்சனை, வியாபாரம் ஒரே வியாபாரம், பிரச்சனை ஆகி போச்சு, தனியாக பிரிச்சுட்டோம், அடுத்தடுத்து கடை வச்சுக்கிட்டேன், நான் சொந்தமாக கடை வச்சு வந்துட்டேன். இப்போ வாடிக்கையாளருக்கு போல அத்தா தாம்பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார். அதற்கு எனக்காக ஒரு துவா செய்யுங்க, பாப்பா சீக்கிரமாக கடையை மூடணும். யார் மூடணுமா? அத்தா கடையை மூடிட்டு போகணும். அதான் வசதி ஆகிட்டார். அதுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல போக வேண்டிய ஆளு தானேங்கிறார். வயசாகி போச்சு, போக வேண்டிய ஆளு தான். அத்தா கடையை மூடணும், எனக்கு பறக்கத்துக்கு துவா செய்யுங்கிறார். நான் இது மிகைப்பாடம் சொல்ல நடந்த நிகழ்ச்சி, வேறையும் அட்ரஸை சொன்னா ஆபத்தாயிரம் சொல்றது இல்லை. தந்தை வளர்ச்சியை மகனால் தாங்க முடிவதில்லை, மகனின் வளர்ச்சியை தந்தையால் இருக்க முடிவதில்லை, அண்ணனின் உயர்வை தம்பியால் தாங்க முடிவதில்லை, தம்பியின் முன்னேற்றத்தை அண்ணனால் தாங்க முடிவதில்லை. இப்படி ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். வல்லல் நபிகள் சொல்லிக் கொடுத்த பாடம். என் மனதில் பொறாமை இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை. யார் வளர்ந்தாலும் யார் உயர்ந்தாலும் என் மனதை பார்க்கிறேன், அது நிம்மதியாக இருக்கிறது. அவர் மீது எனக்கு எந்த எண்ணமும் தீயதாக வருவதில்லை. அதனால் என்னை பெருமானார் சொர்க்கவாசி என்று சொல்லியிருப்பார்களோ. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. உள்ளத்தை சுத்தமாக்குங்கள். உங்கள் உள்ளம் எப்போதும் அசிங்கப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தங்கும் விடவில்லையா? அவன் தங்கும் இடத்தில் சிறு பாவம் செய்தாலும் கருப்புள்ளி விழும் என்றார்கள் பெருமாள். நீங்கள் செய்கிற பாவத்திற்கு கருப்புள்ளி இதயத்தில் விழும் என்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் அல்லாஹ் எங்கே தங்குவான் என்று கேட்டபோது அல்புல் மோமினி அர்ஷுல்லா, ஒரு மோமினின் இருதயம் தான் அல்லாஹ் தங்கும் இடம் என்கிறார்கள். அல்லாஹ் தங்கும் இதயத்தில் புள்ளி விழுந்தால் தங்குவானா? அல்லாஹ் புள்ளி உள்ள இடத்தில் தங்குவதில்லை. புள்ளி இல்லா இதயமாக நமது இதயத்தை ஆக்கி வைப்பானாக. பொறாமை வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், விரோதம் வேண்டாம், பழிவாங்கும் தன்மைகள் வேண்டாம். காமங்களும் இச்சைகளும் குடிகொண்ட உள்ளமாக உங்கள் உள்ளம் இருக்கக்கூடாது. இரண்டாவது சொன்னால் தேவையில்லாத விஷயத்துல தலையிட மாட்டேன். இன்னைக்கு எல்லாம் எது நமக்கு தேவையே இல்லை, சம்பந்தம் இல்லாமல் தலையிடுவோம். நமக்கு அவசியம் இல்லை, 2 பேர் பேசுவாங்க, நம்ம 3வது ஆளா வந்து நின்று அந்த பிரச்சனையை பெருசாகி கொண்டுருவோம். தேவையில்லாத தலையிடாதீர்கள், பேசாதீர்கள். அதிக நேரம் நீங்க பேசலனாலே வாழ்க்கையில வெற்றி நாங்கள் சொல்லதாதீங்க. அதிக நேரம் நீங்க மௌனமா இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க. மண் சமத்த நஜா, மௌனம் காத்தவர் வெற்றி பெறுவார் என்றார்கள். ஒரு ரத்தன சுருக்கமான வைர வரிகள். மௌனம் காத்தால் வெற்றி. அப்ப நிறைய நேரம் பேச்சு குறைச்சுங்க, தேவைக்கு பேசுங்க. வீட்டுல கூட நீங்க அளவா பேசுங்க. நம்ம மனைவி எதிர்பார்ப்பாங்க, நம்ம கணவன் 2 வார்த்தை பேச மாட்டாராட்டு. நீங்க பேசுற பேச்சுக்கு அந்த அம்மா இவர் எப்படா வெளியில போக மாட்டான்னு எதிர்பார்க்கிற காலத்தில் விட்டுட்டீங்க. நம்ம பிள்ளைங்க எதிர்பார்க்கணும், அப்பா கொஞ்சம் பேசுங்க, அத்தா பேச மாட்டேங்காலே, அத்தா எனக்கு வார்த்தை சொல்லணும். நம்ம சொல்லுக்கு வந்து என்னைக்கும் பவர் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள், சரியாக பேசுங்கள், நீதமாக பேசுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை ஓட்டத்தில் அன்னலார் நாம் ஜொலிப்பதற்கான வழிகளை சொன்னார்கள். மனிதர்களை சந்தோஷப்படுத்துங்கள், செவிதாளுங்கள், மனிதர்களின் வளர்ச்சியில் பங்கெடுங்கள், அவர்களின் துன்பத்தை தொடையுங்கள், அவர்களுக்கு எங்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று சொன்ன பெருமான் அடுத்த கட்டம், உங்கள் உள்ளம் சுத்தமாகட்டும், பொறாமை காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், அல்லாஹ்வே தங்கி விடுவான். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்து விடுவாயானால் இந்த மண்ணில் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் உயர்வை தடுக்க முடியாது. உங்கள் கவலைகள் போகும், துன்பங்கள் போகும், துயர்கள் போகும், ஒன்றுபடுவீர்கள். எதிரிகளும் கூட உங்களை கண்டு பயப்படுவார்கள், மரியாதை கொடுப்பார்கள். அப்படி ஒரு பரக்கத்தான வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. பல காலம் விட்டு விட்டோம், இழந்து விட்டோம். இந்த மீலாது விழாவின் பரக்கத்தால் மீட்டு எடுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, வாழ்க்கையை கொடுக்கும் காலம் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. கருணை உள்ளவனே, எங்களை எங்கள் மனைவி மக்களுக்கு சுமையாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக.
எங்கள் மனைவி மக்கள் எங்களுக்கு சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. கனவிலும் உன்னை மறக்காமல் வாழச் செய்வாயாக. இடும் மூச்சும் எடும் பேச்சும் உன் சிந்தனையாக்குவாயாக. ஓடும் இரத்தமும் உன் அன்பிலும் இஷ்கிலும் ஓட வைப்பாயாக. உன்னை மறக்கும் நிமிடங்கள் வேண்டாம் ரப்பே. அந்த நிமிடத்திற்கு முன்பு உன் நினைவில் எங்கள் வாழ்க்கையை முடிப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ வைப்பாயாக. எங்கள் வியாபாரங்கள், தொழில்கள், ரிசுக்குகளில் ஹலாலோடு பரக்கத்தை தருவாயாக. தரித்திரத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ஒற்றுமை இழப்பை விட்டு பாதுகாப்பாயாக. எங்கள் வீடுகளிலும் குடும்பத்திலும் யார் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ உன் பேர் அருளால் எங்கள் நபியின் புனிதத்தால் சுகமாக்கி வைப்பாயாக. சுகரின் தீங்கில் இருந்தும், பிரஷரின் தீங்கில் இருந்தும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும், கேன்சர் போன்ற கொடிய நோய்களில் இருந்தும் எங்களை, எங்கள் மனைவி மக்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஹயாத்து வரையிலும் ரஹ்மானே நாங்கள் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் சுய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து நடமாடிக்கொண்டு இருக்க செய்வாயாக. நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வார்த்தைகளால், பார்வைகளால், எங்கள் பேச்சுகளால், செயல்களால் ஒரு மனிதனையும் காயப்படுத்தி விடாமல் வாழச் செய்வாயாக. நாங்கள் பெற்ற மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக்குவாயாக. அவர்களின் கல்வியில், இல்மில், இமானில், அமலில், ரிசுக்கில் எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பறக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு கருணை உள்ள ரப்பே திருமணங்களை நசீபாக்குவாயாக. திருமணத்திற்கு பின்னால் எங்கள் பிள்ளைகள் கண்கலங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் விசாலத்தோடு மன்னித்தும் எங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இல்லையோ அங்கையெல்லாம் இன்று முதல் சந்தோஷங்களின் வாசலை திறந்து வைப்பாயாக. துன்பங்கள், கவலைகளின் வாசலை நீ அடைத்து விடுவாயாக. எங்கள் பிள்ளைகளிலும், எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் உறவுகளிலும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ ரப்பே சாலிஹான குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாயினத்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவா, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துவா, இங்கே அமைந்திருக்க தலைவர் உட்பட நம்முடைய அன்பு பிள்ளை நம்முடைய ஹஜ் மௌலானா உட்பட நீண்ட நிறைய உலமாக்கள் இங்கே அமைந்திருப்பார்கள். எல்லோருடைய நல்ல துவாவோடு தரப்பட்ட நேரத்தை சரியாக்குவதோடு துவாவை தொடர்ந்து ஒரு 8 நிமிடங்கள் கூடுதலாகி 1 மணி 8 மணி துளிகளில் 1 மணி 8 நிமிடம் அல்லாஹ் இங்கே பேச வைத்தான். இது ஒரு வார்த்தையும் நாம் விட்டுவிடாமல் பாதுகாக்க அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை மீலாது நபி விழாவை சிறப்பாக்கி கொடுத்தான். அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். அதே போன்று இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல் முஹாஜிரின்